எண்ணில்லா போராட்டங்களும் விலைமதிப்பில்லா உயிர் தியாகங்களும் செய்து அன்னை தமிழை காத்த தியாகிகளின் நினைவை போற்றிடும் வகையில் செம்மொழியான தமிழ்மொழியை பாதுகாத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் திருப்போரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் வட்டங்களில் பழைய மாமல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடையில் கோவளம் உபவடி நிலப்பகுதியில் 5161 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 342.60 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தேக்கத்திற்கு மாமல்லன் என்ற பெயர் சூட்டி அந்த பணிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளை புனரமைத்து பாதுகாத்து சிறப்பான முறையில் செயலாற்றிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு சிறந்த நீர் பாதுகாத்தல் விருதுகளை வழங்கினார். க்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என்றும் அன்றைக்கு நடக்கும் முதல் கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்துவார் என்றும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணிகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள இருக்கைகள், மைக்குகள், டிஜிட்டல் பொருட்களை சோதனை செய்து அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் கி. சீனிவாசன், முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன், தலைமை பொறியாளர் சென்னை மண்டலம் மணிகண்டன், தலைமை பொறியாளர் மகாவிஷ்ணு, கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசு தயாரித்த உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து அந்த உரையை முழுமையாக படித்ததாக கருதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்விற்கு பிறகு ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற மரபை மாற்றி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் திமுக முயற்சிக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்தார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. இந்த தொடரில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். சென்னை மாநகரத்தின் இதயமாக கருதப்படும் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த மேம்பாலமானது முற்றிலும் இரும்பு பொருட்கள் கொண்ட கட்டுமான அமைப்பை பெற்றது. இதில் லான்சிங் கிரீட்ஸ், ஸ்டீல் காம்போசிட், கர்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இந்த மேம்பாலத்தின் அடித்தளத்திற்கான பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ள நிலையில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கான முதற்கட்ட தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் ஆய்வு செய்து விரைவாக பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுப் பணியின் போது நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத் துறையின் முதன்மைச் செயலாளர் செல்வராஜ், அரசு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் நிறுவனத்தினர் பலர் உடனிருந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களும் பங்கேற்றார். உடன் கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆகியோரும் உடனிருந்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக தொடங்கியது. இதில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அருணாச்சலம் வெள்ளையன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்கின்ற ந. சகதீசன், பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், முதுபெரும் அரசியல் தலைவர் சிவராஜ் பாட்டீல், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் கே. பொன்னுசாமி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவை நடவடிக்கைகளை அடுத்த நாளுக்கு ஒத்திவைத்து சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். மறைந்த பெருந்தேய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் 7 கிணறு பகுதியில் ரூபாய் 147 கோடியில் கட்டப்பட்ட 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட நகர்ப்புற குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் வால்டாக்ஸ் சாலை, தண்ணீர் தொட்டி தெருவில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். அமைச்சர்கள் தாமு அன்பரசன், மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, மேயர் ஆர். பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், டாக்டர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி 4 மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய நகரமாக இருப்பதால் இங்கு ஒரு ஆய்வு மாளிகை அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு எழுப்பிய வினா, கந்தர்வக்கோட்டை ஆய்வு மாளிகை அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை எழுப்பிய வினா ஆகியவற்றிற்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் பகுதிக்கு சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படுமா என்று கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. பிச்சாண்டி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது வரும் நிதியாண்டிலேயே அதற்கான நிதி ஒதுக்கி ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார். அதனால பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது, நானும் அறிவேன், 100 ஆண்டு காலத்திற்கு பழமையானதெல்லாம் ஐகானிக் என்ற அடிப்படையில நாம் அதை கட்டி கொண்டுதான் இருக்கிறோம், சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். 2026-27 நிதியாண்டுல கட்டாயம் இந்த நாயுடுமங்கலம் அந்த சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படும். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பதிலளித்து பேசினார்.
பட்டுக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை பட்டுக்கோட்டை தொகுதி மதுக்கூர் வடக்கு ஊராட்சி பெருமையார் கோவில் அருகில் உள்ள 4 வழிச்சாலை சந்திப்பில் ரவுண்டானா அமைக்க அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், பொதுவாக விபத்துகளை குறைப்பதற்காகத்தான் சந்திப்பு சாலை மேம்பாட்டுக்கு இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும், கடந்த நிதியாண்டில் ரவுண்டானாவுடன் கூடிய சாலை சந்திப்புகளை ரூபாய் 100 கோடி செலவில் மேம்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் தமிழ்நாட்டில் விபத்து பகுதிகளை கண்டறிந்து சாலை சந்திப்புகளில் IRC விதிகளுக்குட்பட்டு ரவுண்டானா அமைக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த நிதியாண்டில் முதலமைச்சருடன் கலந்து பேசி எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் ஆய்வு மாளிகை, விருந்தினர் மாளிகை இல்லையோ அங்கெல்லாம் கட்டுவதற்கு முன்மொழிவு ஏற்பாடு செய்து கொண்டுவர முயற்சிகள் செய்வோம் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி மதுரையில் அண்டர் பாஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும், ராமேஸ்வரம் மதுரை தெப்பக்குளம் இணைக்கும் சாலை, விமான நிலையத்திற்கு செல்லும் சாலை, பாண்டிக்கோவிலுக்கு செல்லும் சாலை, அனைவரும் கடந்து செல்லும் பாதையில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படுமா என்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா எழுப்பிய கேள்விக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பதிலளித்தார். ராமநாதபுரம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த புதிய கூட்ட அரங்கு கட்டிடம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள், பல்லாவரம் குன்றத்தூர் 4 வழிச்சாலை பணிகள் குறித்து கருணாநிதி MLA எழுப்பிய கேள்விக்கு 2வது கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 3ஆம் கட்ட பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர் சொல்லுகிற இந்த 4 வழிச்சாலை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போற சாலை, அந்த சாலை அது நேரடியாக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற 6 மாதத்திற்கு முன்னால் கருணா அவர்களும் அதை போன்று அன்பரசு அவர்களும் அந்த சாலையை நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்தோம். அதை முதல் கட்டமாக இப்பொழுது பணிகள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே முதல் கட்டமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஞ்சிருக்கிற 1.5 கிலோமீட்டர் கூட இந்த நிதியாண்டிலேயே செய்வதற்கு வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். அதை முழுமையாக அதை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் தான் பணம் முதலமைச்சரிடத்தில் பெற்று அதை முடிக்க முடியும். அதனால் 2 கட்டத்தை இந்த நிதியாண்டிலே முடிச்சிடறோம். 3வது கட்டம் அடுத்த நிதியாண்டிலே கட்டாயம் செய்து தரப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் வேப்பம்பட்டு மேம்பாலம் திறப்பு மற்றும் திருவள்ளூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு கள ஆய்வு மேற்கொண்ட நிலையில், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் திருவள்ளூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரூபாய் 44.55 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் திருவள்ளூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தும், திருவள்ளூர் வட்டம் கூவம் ஆற்றின் குறுக்கே தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்று வரும் சென்னை எல்லை சாலை திட்டப் பணிகளையும் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் பூவிருந்தவள்ளி வட்டம் திருமழிசை ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் அருகில் திருமழிசை சாலை விரிவாக்க திட்டப் பணிகளையும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிறப்புரையாற்றிய அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் பல்வேறு சாலை உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பால பணிகள் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் 566 கோடி மதிப்பீட்டில் 200 கிலோமீட்டர் சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், ரூபாய் 273 கோடி மதிப்பீட்டில் 225 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலை தரத்தை மேம்படுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி நம்முடைய தேவைகளை அறிந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருபவரும் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் முதல்வர்தான் நம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் சாமு நாசர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன், பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கிருஷ்ணசாமி, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் செல்வராஜ், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் உள்ளிட்ட துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பள்ளிக்கு பிள்ளைகள் போக முடியாது, அதனால் மனசங்கடங்கள் ஏற்படும். ஆனால் என் ஆட்சியில் அதற்காக முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக 2390 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1270 தரப்பாலங்களை இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையாக கட்டியிருக்கிறோம் என்ற பெருமை இந்த துறைக்கு உண்டு.
ஆக எஞ்சிருக்கிற அந்த தரைப்பாலங்களை 11 தரைப்பாலங்கள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிதியாண்டிலேயே கூட அது நடைபெறும். மதுரை கோரிப்பாளையம் பாலப்பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். அமைச்சர் பி மூர்த்தி, கோ தளபதி எம்எல்ஏ, ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் 190 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் கோரிப்பாளையம் செல்லூர் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். 2 கட்டமாக நடைபெற்று வரும் இந்த மேம்பால பணிகளில் முதல் கட்ட பால பணிகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நிறைவு பெறும் என்று கூறினார். மதுரையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளும் விரைந்து முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். இந்த பாலத்தினுடைய நீளம் 2100 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் 2.100 மீட்டர். இதில் தமுக்கல் சந்தப்பிலிருந்து அண்ணா சாலை வரைக்கும் ஒரு மெயின் பாலம், ஆற்றுப்பாலத்தோட கூடிய ஒரு மெயின் பாலம், இன்னொன்று துணை பாலம் செல்லூர் பகுதி. இந்த பாலத்தை 2 பகுதியாக பிரித்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட பணிகள் அதை முடிக்கணும்னு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்திருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர், கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து 15 நாளைக்கு ஒரு முறை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த பணி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் இதை 7வது முறை அதை நான் ஆய்வு மேற்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி கலைஞர் திடலில் பிப்ரவரி 7ஆம் தேதி தென்மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேடை அமைந்துள்ள பகுதி, LED திரை அமைப்பது, மகளிர் நிர்வாகிகள் அமருமிடம், இளைஞரணி நிர்வாகிகள் அமருமிடம், வாகன நிறுத்துமிடம் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு முன்னிலையில் மாநில, மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் விருதுநகர் வடக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சீனிவாசன் MLA தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அவர்கள், தமிழனின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியிருக்கிறது என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுக அரசின் முதலமைச்சர் கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற ஆய்வின் மூலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியிருக்கிறது என்று அமெரிக்காவின் புளோரிடா ஆய்வகம் தெரிவித்துள்ளதாக கூறினார். ஹிந்தி என்ற மொழி தமிழை விழுங்க பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் செம்மொழி ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறார். பிரதமர் மோடி உலகத்துக்கு போகிறதெல்லாம் திருக்குறளை தருகிறார். திருக்குறளை உலகத்தில் இருக்கிற தலைவருக்கெல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் என்பது பழமையான மொழி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாரதியார் ரொம்ப பிடிக்கும், காசியிலே அதற்காக நீங்கள் நினைவகம் நடத்த ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்.
மாண்புமிகு பிரதமர் அவர்களே, அந்த தமிழை நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் ஆக்குவது தானே